பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் அவதி அடைந்து வரும் நிலையில் குடிநீர் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி செல்வது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சியில் தற்போது குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் ரூபாய் 900 முதல் ரூபாய் 1500 வரை காசுகள் கொடுத்து பொதுமக்கள் டிராக்டர் தண்ணீர் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளான காங்கேயம் பாளையக்கோட்டை சாலையில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதை 10 நாட்களுக்கு மேலாக ஒரு நபர் மட்டும் பணியில் ஈடுபட்டு சரி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதேபோன்று திருப்பூர் சாலையில் சென்னியப்பா தியேட்டர் பேருந்து நிறுத்தத்தில் ஏர் வால்வு பழுதாகி பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் செல்கிறது. இந்த நிலையில் குடிநீர் குழாய் உடைப்புகளை சரி செய்து குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டி கோரிக்கை எழுந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.